நம்ம நாட்டில் 7 சக்கரங்களை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. அந்த 7 சக்ராஸ் நம்மளுடைய குண இயல்புகளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. நீங்கள் ஆன்மீகத்தில் நிறைய உயரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சித்தர்கள் வழிமுறைகள் ஆகட்டும், இல்லை வெவ்வேறு குருமார்கள், இந்த மாதிரி ரொம்ப கடுமையான வழிமுறைகளாக கூட இருக்கும். நான் ஒரு ஈஸியான ஒரு வழிமுறையை சொல்கிறேங்க. அதாவது விசுத்தினா த்ரோட் சக்ரா, அதாவது தொண்டைக்குழிக்கிட்ட இருக்கிறது. அந்த விசுத்தி சக்ராவுக்கு நீங்கள் போகணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இந்த விசுத்தி சக்ரா க்ரியேட்டிவிட்டியோட தொடர்புடையது. நீங்கள் க்ரியேட்டிவாக எது செஞ்சாலும் சரி, அது ஆர்ட் சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அழகுணர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடத்த அழகாக்குறது, அதை கலைநயத்தோட உருவாக்குறது, இல்லை அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எனர்ஜி விசுத்தி சக்ராவுக்கு போயிடுங்க. அதனால் தினமும் 1 மணி நேரம் நீங்கள் க்ரியேட்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அது கார்டனிங்காக இருக்கலாம், இல்லை ட்ராயிங்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பாடல் பாடுறதா இருக்கலாம், இல்லை ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி என்ன விஷயங்கள், இல்லை நீங்கள் இருக்கிற ரூமை ஒரு அழகாக வடிவமைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி எது வேணால் செய்யுங்க. தினமும் 1 மணி நேரம். சில நாட்களில் உங்களுடைய எனர்ஜியே மாற ஆரம்பிக்கும்.